வெற்றி பெற்று சான்றிதழை பெற்றுள்ளார்கள். அவர்களுக்கு சான்றிதழ்களை வழங்குமாறு அவர்களுக்கு மரியாதைக்குரிய இவர்களால் சுற்றசீரிய வாழ்வெழுந்தல் வீணர்
கடையில எல்லாமே வடமாநில தொழிலாளர்கள் தான் இருப்பாங்க. ஆனா நம்ம வீட்டுல நம்ம தாய் தகப்பனர்கள் என்னதான் கஷ்டப்பட்டாலும் நம்மளை படிக்கணும், படிக்க வச்சிடணும். கல்வி மட்டும்தான் நம்ம வெற்றி பாதைக்கு அழைக்கணுங்கிறது அவங்க தீர்க்கமா நம்புறாங்க. அதெல்லாம் வெளிக்கொண்டதுதான் அந்த கல்வி வளர்ச்சி. அதே மாதிரி கர்மவீரர் காமராஜர் ஐயா சட்டமன்றத்தை கொண்டு வந்தார். சட்டமன்றத்தில் எது கொண்டு வந்தாரு? சாப்பிட்டு ரிசல்ட் எடுத்திருக்கா? இல்ல. அதோட உள்நோக்கம் கல்விய அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது. அதனாலதான் அவரை போட்டு மனம்னா இந்த நாளா நம்ம கல்வி வளர்ச்சி நாளாக கடைபிடிச்சு இன்னைக்கு அவரை நினைவு கொள்ளும். காமராஜர் ஐயா 9 ஆண்டு காலங்கள் தமிழகத்துல சிஎம்மா இருந்தாங்க. அது கல்வி வளர்ச்சி பொற்காலமே நம்ம சொல்லலாம். அவருடைய காலகட்டத்தில் சென்னை ஐஐடி கொண்டு வரப்பட்டது. இன்னைக்கு ஐஐடியில் வேலை பார்க்கறவங்க எல்லாருமே 7 டிஜிட் சேலரியில வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம இங்க எல்லாருடைய கனவு என்ன? 7 டிஜிட் சேலரி நம்ம வாங்கணும். 7 டிஜிட் சேலரி வாங்கணும்னா வேற வழியே கிடையாது, படிச்சுதான் ஆகணும். அதே மாதிரி எல்லாரும் அதே மாதிரி காமராஜர் என்ன பேர் இருக்கு? கல்வி வல்லல். யாருனாலும் கொடைவல்லல் ஆயிடலாம், ஆனா எல்லாரையும் கல்வி வல்லலாம் ஆக முடியாது. இப்ப உங்களை பற்றிய கல்வி வல்லல் யாரு? உங்க ஆசிரியர்கள். அதனால அவங்களுக்கு ஒவ்வொரு நாளும் நன்றி கடன் செலுத்த கடன் பண்ணிருக்கீங்க. நீங்க முன்னேறினப்ப உங்களுக்கு அடிப்பாங்க, ஏசுவாங்க. நாளைக்கு நீங்க முன்னேறினப்ப அதோட பலனை சாப்பிட போறது நீங்க மாத்திரம் தான், அவங்க கிடையாது. எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்து நீங்க அதை நன்றி செலுத்தும் போது உங்க நன்றி மட்டும் தான் அவங்களுக்கு கிடைக்க முடியும், வேற எந்த பலனும் அவங்களுக்கு கிடைக்காது. அதனால இன்னைக்கு நாளுடைய நோக்கத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி ஒழுக்கம், கல்வி வளர்ச்சியில் முக்கியமான பண்புங்கிறது ஒழுக்கம். நீங்க ஒழுக்கமா இருந்தா மாத்திரம்தான் கல்வியில நம்மள கொஞ்சம் மனிதர்கள் ஏறும். அது புரிஞ்சுக்கணும். நானும் இந்த இடத்துல நீங்க இந்த வருஷத்துல உட்காந்துருக்கீங்க, நான் அந்த வருஷம் நின்றுருக்கேன். அவ்வளவு உங்களுக்கு கொஞ்சம் ஷீட்லாம் போட்டு நிழல் இருக்கீங்க, எங்க அப்பா வெயில போட்டு காய விட்டுருவாங்க. இருந்தாலும் எங்களுக்கு எடுத்த ஆசிரியர்கள்லாம் ஒரு அற்புதமான ஆசிரியர்கள். எனக்கு எடுத்த ஆசிரியர் தான் இப்ப உங்க பள்ளியில் துணை தலைமை ஆசிரியர் சார். அதே மாதிரி எனக்கு சமத்துல கிளாஸ் டீச்சர் இருந்தவங்க இந்தியதாஸ் சார். அப்பவுமே எனக்கு அந்த காலகட்டத்தில் ரேனர் மார்க்கெட் தெரியுமா? அந்த காலகட்டத்தில் ரேனர் மார்க்கெட் அந்த நேரத்தில் ரொம்ப குவாலிட்டியான கிராமர் போட்டு எல்லா கையிலும் காலில் ரேனர் மார்க்கெட் இருந்தே ஆகும். ஆனா அந்த வாய்ப்பை நான் தவற விட்டுட்டேன். புக்கிங்க ரேனர் மார்க்கெட் புக்கு வீட்டில் புதுசா இருக்கு. அதான் நான் படிச்சுட்டேன்னா இப்ப இருக்கிற ஆங்கில புலமையோட அதிகமாக புலமை பெற்றிருந்தோம். அதனால கொடுக்கிற ஒவ்வொரு வாய்ப்பையும் பயன்படுத்துங்க. கல்வி மட்டும்தான் உங்களை மேம்படுத்தும், வேற எதுவுமே மேம்படுத்தாது. ஒரு 2 நாளைக்கு முன்னால எங்களோட 92, 99 காலகட்டமாக ஒரு ரீயூனியன் பங்கன் ஒரு ஸ்கூல்ல நடந்தது. ரொம்ப சந்தோஷமான தருணம். அதெல்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க. எல்லாருமே என்ன சொன்னாங்க? என்ன பேசினாங்க? சார் அடிச்சாரு, ஏசினாரு, அதனாலதான் இந்த நிலைமைக்கு நான் இருக்கேன். நான் அந்த படிக்கிற காலத்துல ஓரளவுக்கு ஆவரேஜான ஸ்டூடெண்ட் தான். அப்போ நல்லா படிச்சுட்டு இருக்க பையன் என்னப்ப இருக்கிற வேலையிலேயே எப்பவுமே படிச்சுட்டே இருக்கானு நினைப்பேன். ஆனா அந்த நினைத்த நபர்கள் அனைத்துமே அன்னைக்கு வந்திருக்கவங்க எல்லாமே 70 சேலரி வாங்கிட்டாங்க, உயிர் பொறுத்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப நான் நினைக்கிறேன் நமக்கு கிடைச்ச வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோமே. அதனாலதான் சொல்லு அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை தவறுங்க. அதே மாதிரி இந்த பள்ளி யாராவது சொன்னாலும் அங்கீகாரிக்க, இந்த தொழுத்து வரலாம் கஷ்டப்படணும், இந்த தொழுத்து வரலாம் நீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க. 12 வாழ்க்கை வர மட்டும்தான் நிம்மதியா இருக்க போறீங்க, சந்தோஷமா. அதாவது படிப்பை ஒரு சுமை இல்லாம படிக்க போறீங்க.
காலேஜ்ல போயிட்டு சுமதான் அடுத்தது. இப்போ உள்ள சிஸ்டம் இருக்கு, ரன் தான், ஸ்டாப்பே கிடையாது. வண்டி 120 கிலோமீட்டர் போயிட்டு இருக்கோம், அதுல ஏறிக்கணும். ஏறிக்க பார்த்தா நமக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதே மாதிரி நம்ம ஆசிரியர்களை பத்தி நம்ம நினைச்சே ஆகணும். நீ நல்லா பார்த்துருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க, மாதா பிதா குரு தெய்வம். அந்த ஆர்டர் வந்து மாதா வந்து கடைசியில தான் வராங்க, அதை புரிஞ்சுக்கோ. மாதா அடுத்தது, அப்பா அடுத்தபடி, ஆசிரியர் அடுத்தபடி, கடவுள் தான் உச்சாரணப்படி. சோ இரண்டாவது இடத்துல இருக்காரு ஆசிரியர். அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் நாளைக்கு நமக்கு ஏதாவது பண்ணிடலாம், ஆனா ஆசிரியருக்கு ஒரு காலத்தில் ஒன்றும் பண்ண போறது இல்லை. அதனால அவங்க எங்க பார்த்தாலும் தெளிவுபடுத்தணும். இப்ப நீங்க 6th 7th போறீங்களா, 6th சார் எங்க பார்த்தாலும் வணக்கம். மாணவர்களே, உங்களை சந்தோஷமா பார்க்கறதுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி நான் அந்த ஸ்கூலில் இந்த மாதிரி உட்காந்து இந்த மாதிரி பேசுகிற மாதிரி எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். இது நான் பேச என்னோட கண்ணி, எனக்கும் டூர் கண்ணி பேச்சுல, இது எனக்கும் கண்ணி பேச்சு தான். நாங்களாம் வந்து யாருக்கு முன்னாடி யாருக்கு பற்றி எல்லாம் பேசி பேரை கொடுக்கணும், பின்னாடி தள்ளி தான் நிற்போம். நீங்கள் எப்படி இருப்பீங்க, பார்த்துட்டே இருப்பீங்களோ அந்த மாதிரி தான் ஒழுங்கு இருப்போம். ஆனால் அப்படி இருக்காதுங்க. ஏன்னா எங்களுக்கு பேசுறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. 43 வருஷம் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் படிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 33 வருஷம் கழிச்சு தான் எங்களுக்கு பேச வருது. இதை வந்து நீங்கள் வந்து நாங்கள் ரொம்ப லேட்டு, பட் நீங்கள் இப்போவே ஆரம்பிச்சுங்க. மெயினாக நான் சொல்ல வந்து நீ பேச வந்து பார்த்தீங்கன்னா கண்ணோட வளர்ச்சியை பற்றியும் கருமையோட காமராஜர் பற்றி பேச சொல்லியிருந்தீங்க. இதோட தலைப்பு கருமையோட நான் என்னோட கடைசியாக பேசுறது என்ன பிரச்சனைனா, காமராஜரை பற்றி நிறைய பேசிடுவாங்க, நமக்கு பேசுறதுக்கு வந்து ஸ்பேஸ் இல்லை. ஆனால் சின்ன வரையை முடிச்சுக்கணும். காமராஜர் வந்து படிப்புக்காண்டி ரொம்ப உழைச்சிருக்காங்க. அதாவது பிள்ளைகள் படிக்க வைக்கணும், அது படிக்கல. அதாவது 1956 காலகட்டத்தில் படிக்க ஸ்கூல் நேரத்தில் ரொம்ப செலவு. ஏன்னா அவங்க வாழ்வாதாரம் பெரிய பிரச்சனை இருக்குது. நாங்களாம் படிக்கும்போது வாழ்வாதாரம் ஒரு பிரச்சனை இல்லை. எங்கள் அப்பா அம்மா வந்து நல்ல செட்டிலாக இருந்தாங்க, நம்ம ஈஸியாக படிக்க முடியும். ஆனால் அந்த டைமில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு இருந்திருக்காங்க. அதனால இவங்களை எப்படியாவது பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு மதிய உணவு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. அந்த திட்டத்தின் மூலமாக அந்த ஒரு நேரம் சோறு கட்டி பிள்ளைகளை அனுப்பி வைப்போம் அப்படிங்கிற எண்ணத்தில் நிறைய பிள்ளைகள் வந்து படித்தாங்க. அந்த ஒரு அவன் அதை மேலும் மேலும் அதை வந்து அதோட நிப்பாட்டமா அதோட வளர்ச்சிக்கு என்ன பண்ணணுமோ நிறைய பண்ணாங்கன்னா இன்னமும் கருமையோட காமராஜர் பற்றி நம்ம நினச்சிட்டு இருக்கோம், பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நம்ம வந்து எப்பவும் கவனம் இருக்கணும். கல்வி வளர்ச்சி என்ன? கல்வி, நல்லொழுக்கம், சமூக வளர்ச்சி, இதெல்லாம் சேர்ந்துதான் கல்வி வளர்ச்சி. நான் முக்கியமாக ஒரு 3 விஷயத்தை வந்து நிலைப்படுத்திக்கிறேன். மாணவர்கள் நீங்கள் கட்டணமாக நினைவு வச்சுக்கோங்க. லட்சியம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தேவை. லட்சியம் இருந்தால் தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் போக முடியும். ஏன்னா நீங்கள் வந்து நீங்கள் உதாரணமாக நான் வந்து ஒரு IAS ஆகணும், ஒரு கலெக்டர் ஆகணும், ஒரு டாக்டர் ஆகணும், என்ன ஆக போறீங்கன்னு சொல்லி நீங்கள் இப்பவே டிசைட் பண்ணுங்க. அப்போ தான் நீங்கள் அதை நோக்கி போக முடியும். நீங்கள் வந்து நான் 12th வரைக்கும் நான் என்ன ஆக பண்ணேன்னு தெரியல, நம்ம அப்படி யோசனை இல்லை. எனக்கு அதை சொல்றதுக்கு என்னோட தந்தை வந்து தொழில் ரீதியாக போயிட்டு இருந்தாங்க, பெரிய படிப்பு படிக்கல. அதனால தொழில் நல்லா ஆளாகணும்னு நினைச்சிருந்தாங்க. நம்ம நல்லா வெளியே வரல. நீங்க கட்டாயமா லட்சியத்தை தேர்ந்தெடுங்க. நீங்க நான் என்ன ஆகணும் அப்படின்னு, நான் ஒரு டாக்டர் ஆகணும், நான் ஒரு IPS ஆகணும், நான் ஒரு IAS ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நீங்க கட்டாயமா இருக்கணும். ஏன்னா அப்பதான் நீங்க வந்து அடுத்த போக முடியும். அதுக்கு உழைப்பு வேணும். 2வது உழைப்பு, வெற்றி வேலை பூமி சிந்தனை வரைய அப்படிங்கிறாங்க. நீங்க வந்து கட்டாயமா அதை நோக்கி படிங்க. அது நல்லா படித்து உழைச்சாதான் நீங்க அடுத்த போக முடியும். 3வது தோல்விக்கு பயப்படாதீங்க. நாங்க தோல்வி அடையாளமோ இல்லாதமோ சொல்லிங்கன்னா ரொம்ப லேட்டா பேசுறோம். தோல்வி நீங்க பயப்படாதீங்க. தோல்வி வந்தாலும் தோல்வி வெற்றிக்கு முதல் படி. தயவுசெய்து தோல்விக்கு பயப்படாதீங்க. கடைசியா இப்போ ஜென்ரேஷன் மொபைல் போன் கட்டாயமா யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா அது வந்து உங்களோட படிப்பை கட்டாயமா கெடுக்கும். அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வீட்டில் 1 hour தான் படிக்க பார்க்குறேன், நல்லா படிங்க அப்படின்னு சொல்லாதீங்க. ஏன்னா அந்த 1 hour புக் பண்ணுங்க, இல்லை கதை படிங்க. அதாவது அர்த்தமா எதாவது படிக்க முடியும் அதை நோக்கி படிங்க. கட்டாயமா
கல்வியை மட்டும்தான் நம்மகிட்ட இருந்து யாராலும் படிக்க முடியாது. பணம் படிச்சுட்டு போயிடுவாங்க. நீங்க வந்து உங்க வீடு வச்சு ஏமாற்றி போயிடுவாங்க. ஆனா கல்வி நம்மகிட்ட இருந்தா உங்களை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. உங்க ஜென்ரேஷனை நீங்க வளர்க்கலாம். என்னை பேச எடுத்து என்னோட தூண்டுதல் காரணம் தமிழாசிரியர் தான். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு மைக் பிடிச்சிருக்கேன். ஆனால் தயவுசெய்து எல்லாரும் முன்னாடி வந்து தாங்க பிள்ளைக்கு வந்து நல்ல இடமா முன்னேறுங்க, வாழ்க்கையில முன்னேறுங்க. நன்றி, வணக்கம். அதே மாதிரி இந்த நாளில் என்னை பேச அழைத்த பள்ளி நிர்வாகத்துக்கு நன்றியை செலுத்திக் கொள்கிறேன். அதே மாதிரி உங்களுக்கு எப்பவுமே be proud to be a seminary student always. சரியா? சொல்லுங்க, be proud to be a thank you. அவங்க தயக்கத்தை விட்டு வித்தியாசம் தன்னம்பிக்கை இந்த இடம் வந்து நமக்கு ஒரு தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக் மேலே வந்து தப்பு பண்ணுவோமோ கரெக்டா பண்ணுவோமோ தப்பா பேசுறோமோ ரைட்டா பேசுறோமோ ஒரு தன்னம்பிக்கைய சரியா கொடுக்கும். இதுல மாற்றுக்கிறதே கிடையாது. அதனால வாய்ப்புகள் எங்க வந்தாலும் அதை பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி பேச்சுவார்த்தை கடைசியில இந்த வாய்ப்பு கொடுத்த ஹெட்மாஸ்டர் நன்றி சொல்லவே மறந்துட்டேன். இந்த வாய்ப்பு கொடுத்த நமது பள்ளியின் தலைமை ஆசிரியர் காஷ்மீர் ஐயா ஜூன் மாசம் தான் பிரதரை வந்து நான் பார்த்தேன். அதை பார்த்த சிலவரை பார்த்ததான் கனெக்டிவிட்டியா பிரதரை பார்த்தோடனே ஒரே கனெக்டிவிட்டி ஆயிட்டு அவங்களுடைய நோக்கம் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்ல தெளிவா தெரியுது. மாணவர்களை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போய் ஆகணுங்கிறது. அதனால உங்களுக்கு ஒரு அற்புதமான தலைமை ஆசிரியர் கிடைச்சிருக்காரு. அதை நீங்க பயன்படுத்திக்கோங்க. அதே மாதிரி கல்வி வளர்ச்சி நாள் என்ன பொறுத்தளவுல தூத்துக்குடியிலேயே கல்வி வளர்ச்சி நாளை கொண்டாட தகுதி உள்ள பள்ளி நம்ம பள்ளி தான் நான் சொல்லுவேன். அதுல எந்த மாற்றத்துக்கும் கிடையாது. ஐயான்னு சொல்லுங்க. நாம் படிக்கிற காலத்தையும் சரி, அதுக்கு முன்னாலேயும் சரி, இப்பவும் சரி, நீங்க ஒரு வாசகத்தை கேள்விப்பட்டிருக்கீங்க, வந்தாலே வாழ வைக்கும் தமிழகம். அதே மாதிரி நம்ம பள்ளி வந்த எல்லாத்தையும் வாழ வைக்கும். 6th 9th 11th எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசியில அடைக்கலம் பேட்டி வர இடம் இது சென்ட் மேரிஸ். சென்ட் மேரிஸ் எல்லா இடத்துக்கும் போயிட்டு கடைசி நேரத்தில் அதுல ரெக்கமெண்டேஷன் இந்த கேட்டா சொல்லுவாங்க, டிஓ ஆபீஸ்ல இருந்து கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து எத்தனை போன் வந்திருக்கும் கேட்டுக்கோங்க, அவளை எப்படியாவது சேர்த்துக்கோங்க இந்த பள்ளியில. அப்ப காமராஜோட கனவு என்ன? கல்வி வளர்ச்சி நாளோட இது என்ன? மாணவர்கள் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். 90 மதிப்பெண் இருக்கிறவங்க 95 மதிப்பெண் இருக்கிறது பெரிய சாதனையே கிடையாது. நீங்க என்ன எடுத்துக்கோங்க, 20 மதிப்பெண் இருக்கிறவங்க 50 மதிப்பெண் இருக்கிறது மிகப்பெரிய சாதனை. அது நம்ம பள்ளி பண்ணிக்கிட்டே இருக்கு. அதனால இந்த நாளை நம்ம பள்ளி கொண்டாடணும்னா தூத்துக்குடியில தகுதியுள்ள பள்ளி நம்ம பள்ளி மட்டும் தான். அதை நீங்க பெருமைப்படணும். அதனால படிப்பை மட்டும் விட்டுறாதீங்க. அதாவது நான் சொல்றது பேசுறேன்னா எனக்கு கிடைத்த நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு அந்த காலகட்டத்தில் எந்த விதமான நெருக்கடி கிடையாது. எனக்கு நெருக்கடி கிடையாது. எங்க பேரண்ட்ஸ் ரெண்டுமே கவர்மெண்ட் ஸ்டாஃப் தான். எந்த நெருக்கடியும் கிடையாது. என்னுடைய ஒரே வேலை படிக்கிறது மாத்திரம்தான். அந்த வாய்ப்பை வந்து இன்னும் பயன்படுத்தி இருக்கலாம். ஏன்னா வேற வேலை கிடையாது, இன்னும் வேலை. அந்த வேலையை சரியா பண்ணல. பண்ணியிருந்தா இதோட அடுத்த கட்டத்துக்கு இன்னும் மேற்கட்டத்துக்கு பயன்படுத்தலாம். சாதனையாளர் ஆயிருக்கலாம். இந்த சாதனையாளர் நாங்கள் வரல. முன்னாள் மாணவன் என்ற தகுதியின் அடிப்படையில் மட்டுமே நம்ம வந்து பேசிட்டு. அதனால சாதனையாளர்னா படிப்பு மாத்திரம்தான் உதவி பண்ணக்கூடிய வேற எதுவுமே உதவி பண்ணாது. அதே மாதிரி ஒழுக்கம் ரொம்ப அவசியம். இப்ப வாசியர் வந்து காலை திருப்பிட்டாங்க ஏசுனாங்கன்னா உங்களுடைய நல்வழுக்காக மட்டும்தான். ஒழுக்கம் வந்தா பள்ளி ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி எந்த விதத்திலையும் அடுத்தவன் வந்து சிகரெட் அடிக்கான் ஏதாவது பண்ணா அவனை பார்த்து நீங்க பழகாதீங்க. அது ஒன்றும் பெருமையே கிடையாது.
அது எந்த காரணமும் சொல்லுவாங்க 3 மார்க் எடுத்தா உலகம் பேசும். நீ சிகரெட்டு தண்ணி அடிச்சா உலகம் நம்மள பேசாது. உலகம் சாதனையாளர்களை மட்டும்தான் பாராட்டும். நம்ம நீங்க இங்க உட்கார்ந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு அவங்க எங்க போயிட்டாங்கன்னா அன்னைக்கு வந்து இந்த இடத்துல அவன் வளர்க்க போட்டிருப்பான், கல்வியில படித்து வளர்க்க போட்டிருப்பான். அதனால அதை திரும்பியும் புரிஞ்சுக்கோங்க, கல்வி மட்டும்தான் நம்மளை முன்னேற்றும், வேற எந்த விதம் நம்மளை முன்னேற்றாது. அதே மாதிரி ஆசிரியர்களுக்கு எப்பவுமே நன்றி கடன் பட்டிருங்க. நான் இதை சொல்லுறேன்னா நான் இதெல்லாம் அறிவுரையா நான் இதை விட்டு நான் சொல்லவே இல்லை. என் உள்ளில வந்து நான் சொல்லுவேன், இதை நான் நினைக்கணும், அதை வந்து சொல்லுவேன். ஏன்னா இப்ப நான் வந்து சென்ட் மேரிஸ்ல படித்தேன், அப்புறம் சென்ட் மேரிஸ்ல படித்தேன். சந்தோஷமான காரணம் என் பேரை ஆசிரியர்கள் ஒரு 99% ஆசிரியர்கள் என்னை வந்து நினைவு வச்சிருப்பாங்க. படிப்புனால இல்லை, படிப்புக்காக இல்லை, நான் என்னுடைய குணத்துக்காக. அவங்க எல்லாத்தையும் நான் ஒரு நல்முறையில நல்ல ஒரு டச்சில் இன்னைக்கு வரை இருந்துகிட்டு தான் இருக்கு. படிப்புங்கிறது அவசியம் தான், அதுக்கு முன்னாடி ஒழுக்கம், மரியாதை. அதே மாதிரி அடுத்த இடத்துக்கு வேலைக்கு போனோம்னா உங்க அப்பியரன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பேசும். ஒரு இடத்துக்கு போறீங்கன்னா நீங்க எப்படி இருக்கீங்க, அழகா ஃபர்ஸ்ட் உங்க அப்பியரன்ஸ் போகணும்னா என்ன படிச்சிருக்கீங்க கேட்க மாட்டாங்க, போகணும்னா உங்க அப்பியரன்ஸை பார்த்துக்கலாம். அப்பியரன்ஸ் வில் ஸ்பீக் மோர்.